இந்த வீடியோல தொடர்ந்து நம்ம பார்க்க போறது G+9 ஸ்டோரி பில்டிங். இந்த கண்டினியூ பார்ட் 6. நம்ம இது ஆல்ரெடி பார்ட் 5ல வந்து பார்த்திருக்கோம். என்ன பாத்தீங்கன்னு சொன்னா இது 3D மாடல்ல இருக்குது. இந்த ஸ்டேகை செட் பண்ணிருக்கேன். இதை வந்து நீங்க வியூல பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து இதுல படல கிரவுண்ட் லெவல்ல. இந்த இடத்துக்கு கிரவுண்ட் லெவல் தேவைங்க. நான் இங்க வந்து எட் பண்ண போறது வந்து இதுக்குரிய ஒரு ஃப்ளோர் அண்ட் எட் பண்ண போறேன். ஒரு அடி அதை எடிட் ஆப்ஷன் எடுத்துருப்பேன். இங்க போனீங்கன்னு சொன்னா ஃப்ளோர் எடிட் பண்ணுறேன். ஆல்ரெடி எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. எடிட் ஆப்ஷன் எடிட் ஆப்ஷன் பண்ணுங்கன்னு சொன்னா கிளிக் பண்ணிட்டு அதை வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஃப்ளோர் பிளான் போங்க. லெவல் 1 போயிட்டு இந்த இடத்துல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேர்கேஸ் ஸ்டார்ட் பண்ணுது. இதுல வந்து எட் பண்ணிட போறேன் இந்த துண்டு. ஓகே, பிக் லைன் போறேன். இது இவ்வளவு லெஃப்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அடுத்த பிக் லைன். இது ஃபுல்லாவே எட் பண்றேன். ஓகே, இப்போ வந்து இது வந்து modify கேட்டகரியில் இருக்கிற இது align, இது offset, இது mirror, இது draw mirror, split, இது வந்து split with cut, இது வந்து move, இது copy, இது rotate, இது trim corner, trim single, trim அல்லது extend multiple. இது போல இம்பார்ட்டன்ட் ஒரு ஆர்கிடெக்ட் கிரியேட் ஆர்கிடெக்ட்ல வந்து கிரியேட் பண்றதுக்கு. இப்போ நான் இங்க செய்ய போறது கோர்னர் ட்ரிம் எடுத்துட்டு இதை வந்து நான் கிளிக் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதை ஆட் பண்றேன். ஓகே, அடுத்தது இதை ஃபினிஷ் பண்றேன்னா ட்ரிம். இந்த துண்டு மட்டும்தான் நான் இப்போ எட் பண்ணிருக்கிறது 3D வியூவில் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ ஃபினிஷ் பண்றேன். இப்போ ஃபினிஷ் பண்ணீங்கன்னு சொன்னா இப்போ நீங்க 3D வியூவில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்டேர்கேஸ் வாகனத்தில் ஒரு ஃப்ளோர் வந்து எட் பண்ணிருக்கு. அவ்வளோ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது அபார்ட்மெண்ட் பில்டிங் சொல்றதால இந்த துண்டு வந்து அங்கேயும் வரணும். இங்கே அடுத்த சைட்டுக்கும் அதை எடிட் ஆப்ஷன் போயிட்டு இதை நான் காப்பி பண்றேன்னா மிரர் பண்றேன். இது சென்டர் லைன் மிரர். ஓகே, இப்போ வந்து ஈஸியா ட்ரிம் பண்ணுவோம். இப்போ ஃபினிஷ். இதில் நீங்கள் வந்து கவனிக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே டாப்பில் வந்து இந்த ஸ்டேர்கேஸ் வந்து இங்கே இதில் இதுக்கு எக்ஸ்ட்ரா ஆகலை. இது பட்டமில் நிற்குது ஸ்லேப். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக நான் வந்து இதை க்ராஸ் செக்ஷன் இந்த ஃப்ரண்ட் வியூவில் வச்சு காட்டுறேன். இங்கே பாருங்க, ஹெடின் லைன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இது வந்து கீழே இருக்குது. இது எப்படி மேலே எட் பண்றேன்னு சொன்னீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு டாப் ஆஃப்செட் வந்து ஸ்லேப்லெஸ் திக்னஸ் வந்து 5 இன்ச்சு ஆகவே 5 இன்ச்சஸ் கொடுத்து பாருங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படியே ஓகே, இப்போ நான் ஓகே பாத்தீங்கன்னு சொன்ன இதுதான் வந்து இதுல இது வந்து அது சரியான மெஷர்மெண்ட் சரியாக இருக்கும். பார்த்துட்டு ஓகே கம்ப்ளீட். அடுத்து நம்ம செய்ய போறது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா லெவல் 1 போயிட்டு இந்த ஸ்டேர்கேஸ் வந்து அபார்ட்மெண்ட் பில்டிங்ன்றதால இங்கால மிரரா வரும். அதுக்கு என்ன செய்யறது, சிங்கிள் கிளிக் பண்ற ஸ்டேர்கேஸ் ஃபுல்லா ரீகாஸ் ஸ்டேர் கிளிக் பண்றது. மிரர் போங்க. மிரர் போயிட்டு நான் பேசிக்லி வந்து இது லெசன் பார்த்தீங்கன்னா நான் ஓகே. இப்போ இங்க வந்து இதுக்கு வந்து அந்த ஸ்டேர்கேஸுக்குரிய பாத் எட் பண்ண அதை எப்படி எட் பண்றது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்.
நீங்க என்ன சொன்னீங்கன்னு சொன்னா பார் எடுத்து இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க சிம்பிள் இருக்கு. இதுல வந்து இந்த ஆப்ஷன் இருக்கு ஸ்டேப் பார். அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணீங்கன்னா ஓகே. இப்போ வந்து 3D செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் ஓகே. இதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்டேகஸுக்குரிய ஸ்ட்ரக்சரலுக்குரிய அந்த காலம் ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணுவோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா டைமென்ஷனை எடிட் பண்றேன். எடிட் டைமென்ஷன் போனீங்கன்னா அதை கிளிக் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னு சொன்னா மாடிஃபை டைமென்ஷன்ல எடிட் வித்னஸ் லைன் இருக்குது. அதுக்கு போனீங்கன்னு சொன்னா நான் ஓகே. ஓகே, இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் லெவல். அடுத்து நம்ம இது கண்டினியூ என்ன மாதிரி எட் பண்றேன்னு பார்ப்போம். அடுத்து வந்து எனக்கு தேவை லைட் எட் பண்ணியாச்சு. அதே மாதிரி டோர் அண்ட் விண்டோ ஓகே. கடைசியா நம்ம ஃபினிஷிங் பார்ப்போம். ஃபினிஷிங் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பெயிண்ட். ஆக கடைசியா வந்து டேக் ஆஃப் குவான்டிட்டி. இது வீட்ல ஈஸி. எக்ஸல்ல போயிட்டு கஷ்டப்படுறதோட ஒரு வீட்ல ஈஸியா வந்து பண்ணிக்கலாம், டேக் ஆஃப் எடுத்துக்கலாம். இப்போ ஓகேன்னு வச்சு கொண்டு என்ன செய்வோம், லிஸ்டும் கடைசியா பண்றோம். அடுத்து நான் செய்ய போறது இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து இதுல வாலை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க இது தூணுக்குள்ள கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப இதை என்ன செய்யறேன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இதை வந்து நம்ம அந்த குவான்டிட்டி டேக் ஆஃப் எடுக்கும்போது இங்க வர இந்த துண்டு வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி பாருங்க. இந்த துண்டு வரும் ஒரு அடிக்குரிய. இதை நம்ம எப்படி இதுல என்ன மாதிரி செஞ்சு இதை கட் பண்றதுன்னு பார்க்கணும். ஆல்ரெடி ஒரு ஃப்ளோருக்கு செஞ்சுட்டோம்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஈஸி டேக் ஆஃப் குவான்டிட்டிக்கு. அதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம இப்ப பார்க்க போறது என்ன பாத்தீங்கன்னு சொன்னா குவான்டிட்டி டேக் ஆஃப் எடுக்கும்போது இங்க இந்த வால்ல கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இது வந்து தூணுக்குள்ள என்டர் ஆகுது க்ளோஸ் செக்ஷன்ல. நான் அதை எப்படி இதை ஹைட் பண்றேன்னு சொல்லி ஆல்ரெடி இதுல சொல்லியிருக்கேன். அது வந்து பாசிபிள் இல்லை. எதுக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா டேக் ஆஃப் குவான்டிட்டி எடுக்கும்போது இந்த இதுக்குள்ள வர இந்த ஒரு அடியும் சேர்ந்து எடுக்கணும். பாருங்க இவ்விடத்துல இருந்து இவ்வளவு சென்டர் லைன். இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்றேன்னு பார்த்தோம்னு சொன்னா நான் இங்க உதாரணத்துக்கு இவ்விடத்துல வந்து கிரியேட் பண்ணி காட்டுறேன்னு பாருங்க. ஒரு வால் வந்து கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு இதை வந்து ஒரு 10 feet கொடுக்குறேன். ஓகே, இப்போ இதுல குவான்டிட்டியை செக் பண்ணி பாருங்க. இதை கிளிக் பண்ணிட்டு குவான்டிட்டி டேக் ஆஃப் எடுக்கிறது என்னோட சப்ஜெக்ட் இதுல விசிபிள் ஆகும். ப்ராப்பர்ட்டிஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா குவான்டிட்டி பாருங்க 100 square feet. அதுல வந்து வால்யூம் வந்து 50 cubic feet. இப்போ இதுல ஒரு காலம் ஆட் பண்றேன். ஆர்கிடெக்சரல் காலம் வந்து அதே 2x2 ஆட் பண்ணி போட்டு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப பாருங்க இத வாலை கிளிக் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதே ஏரியா எங்க இப்போ கால்குலேட் பண்ணும்போது இதுக்குள்ள குளத்துக்குள்ளார ஒரு க்ரோஸ் செக்ஷன் சேர்ந்து நம்மளுக்கு இங்க வந்து குவான்டிட்டி இங்க காட்டுது. அதை நம்ம எப்படி அதை கட் பண்றோன்னு அதன்னு சொன்னா வீட் ஆர்கிடெக்சர் ப்ராப்பரா தெரியாதவர்கள் இந்த மெத்தட் செய்வாங்க. மாடிஃபை போயிட்டு இங்க ஸ்பிளிட் செய்வாங்க. ஸ்பிளிட் செஞ்சீங்கன்னா இதுல கட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதுல கட் பண்ணிட்டு இந்த துண்டை ரிமூவ் பண்றது அக்யூரேட்டா பார்த்துட்டு வாலுக்குரிய உள்ள வரது. இது வந்து பாசிபிள் இல்லை, ஒவ்வொன்றுக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அது இல்லாம எப்படி செய்யறேன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நான் கண்ட்ரோலோட பேக் போறேன். இப்ப கிளிக் பண்ணி பாருங்க. இதுல 100 square feet. இதுல வால்யூம் வந்து 50 cubic feet. இதை நம்ம இதுல எக்ஸாம்பிள் உதாரணத்துல பார்ப்போம். அதுக்கு தான் ஒரு ஆப்ஷன் மாடிஃபை பண்ணீங்கன்னு சொன்னா இங்க இருக்கிற ஆர்கிடெக்சரல் விட்டுட்டு இங்க மாடிஃபை பண்ணீங்கன்னு சொன்னா இதுல வந்து ஜாயிண்ட் இருக்கு. ஜாயின்ல 3வது இருக்கு ஸ்விட்ச் ஜாயிண்ட் ஆர்டர். இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இதை கிளிக் பண்ணுங்க வால. சரியா, கிளிக் பண்ணிட்டு செகண்ட் இதை கிளிக் பண்ணீங்கன்னா இன்டர்னல் பார்ட் வந்து கட் ஆகுது பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இதுல லென்த் வந்து 10 feet தான். இவ்வளவு கட் ஆகிருக்கு. இது எப்படின்னு பாப்பா இதுல குவான்டிட்டியில சேஞ்ச் ஆகிருக்கான்னு பாப்போம். இங்க கிளிக் பண்ணி பாருங்க. கிளிக் பண்ணி பார்த்துட்டோன்னே 10 அடி. ஓகே,
பார்த்தீங்கன்னா ஏரியா வந்து 80 ஸ்கொயர் ஃபீட், வால்யூம் வந்து 40 கியூபிக் ஃபீட். ஆகவே இதுக்குள்ள அந்த கட் பண்ணப்பட்டது இங்க குவான்டிட்டி வைஸா டேக் ஆஃப் எடுக்கும்போது கரெக்டா இருக்கும். இதுதான் வந்து இது இந்த குவான்டிட்டி டேக் ஆஃப் எடுக்கிறதுக்கு போது ஒரு ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு போது இதெல்லாம் கட்டாயம் கிளியர் பண்ணிக்கிட்டு தான் நீங்க குவான்டிட்டி டேக் ஆஃப் எடுக்கணும். ஓகே, இப்ப வந்து ஏன்னா இதை சொல்றேன்னு நினைச்சா இதுக்கு வந்து டேக் ஆஃப் எடுத்து காட்டுவேன் ஃபுல்லா குவான்டிட்டி. அதனால இந்த துண்டெல்லாம் சேர்ந்து எடுக்கணும், அதை கட் பண்றது. இப்ப என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம அதை கட் பண்றதுக்கு வேண்டியா ஏன்னா ஒரு ஃப்ளோர்ல செஞ்சுட்டு மற்ற எல்லாம் கப்பி பண்ண போறோம். அந்த இதுதான் இது அபார்ட்மெண்ட் பில்டிங். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க போறது ஜாயின் பைத்து ஸ்விட்ச் ஜாயின் ஆர்டர். எனக்கு வால் வேணும். அதுக்கு முதல் நான் இதை உங்களுக்கு ஒரு இது கிரியேட் பண்ணியிருந்தேன். என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஜாயின் போயிட்டு இந்த அஞ்சு ஜியோமெட்ரி கொடுத்தது அது வந்து குவான்டிட்டி டேக் ஆஃப் எடுக்காம செய்யறதுக்கு அது ஈஸி. இப்ப பிரிண்ட் ப்ரிவ்யூ பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, இங்க வந்து நான் இது பிளாக் கலர்ல வழங்குறதுக்காக க்ராஸ் செக்ஷன்ல இருக்கேன். அது குவான்டிட்டி டேக் ஆஃப் எடுக்காம எடுக்கிறதுக்கு நல்லா. இதை நம்ம இப்ப என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஆல்ரெடி இந்த அன்ஜாயின் ஜியோமெட்ரி கொடுத்தாச்சு. இப்ப வந்து நம்ம ஜாயின் ஜியோமெட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதை கிளிக் பண்ணணும். இதானே நம்ம கிளிக் பண்ணிட்டு இதையும் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா நான் ஓகே, இது இப்போ ஜாயிண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஒவ்வொன்றும் செய்ய வேண்டி வரும். இதுல வந்து இப்ப நான் அந்த செக்ஷனை செஞ்சு காட்டுறேன். ஜாயின் ஜியோமெட்ரி இந்த வால் இந்த இது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு செய்யும் போது இது இந்த கேட்டகரியில இருந்ததால அது அந்த ஆக்டிவ்ல இருக்குல்ல. இப்ப பாருங்க ஜாயின் ஆர்டர். இப்ப இதை கிளிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணீங்கன்னா நான் ஓகே, இதுல வந்து கட் ஆகிடும். அதே மாதிரி ஜாயின் ஆர்டர் மல்டிபிள் தான். நீங்க மல்டிபிள் செலக்ட்லாம் ஆகி ஃபர்ஸ்ட்டுக்கு இதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப நான் ஓகே. அதுக்கு முதல் நான் இப்ப என்னன்னு பார்த்தேன்னு சொன்னா இந்த வால்ற குவான்டிட்டியை செக் பண்ணி பார்ப்போம் பாசிபிள். ஒன்னோட செட் பேக் போறேன்னா எல்லாத்தையுமே கட் பண்றேன். இப்போ ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணோடனே குவான்டிட்டி பாருங்க 19 அடியில இருந்து 164 ஸ்கொயர் ஃபீட் வந்து அது ஏரியா, வால்யூம் வந்து 82 கியூபிக். இதை மட்டும் செக் பண்ணுறேன். இப்போ நான் இது சொன்ன மாதிரி மோடிஃபைல இருக்கிற ஜாயின்ல 3 ஆப்ஷன் இருக்கு. ஜாயின் ஜியோமெட்ரி, அன்ஜாயின் ஜியோமெட்ரி, ஸ்விட்ச், ஜாயின் ஆர்டர். இதை வந்து கிளிக் பண்றேன். பாருங்க, இப்போ வந்து கிளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் செலக்ட் எலிமெண்ட் விச் அனதர் எலிமெண்ட் இஸ் ஜாயின் இருக்குது. இது வந்து கேசர் வந்து இங்க விசிபிள் இல்லை. ஏன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன், ஒரு ஆர்கிடெக்சரல் டிராயிங் டேக் ஆஃப் குவான்டிட்டி எடுக்காம கொடுக்கறதுக்கு வந்து அங்க சைட்ல வந்து டெக்னிக்கல் ஸ்டாஃப் வந்து இந்த தூண் குழம்பாரத்தை ஐடென்டிஃபை பண்றதுக்கு வேண்டிய நான் அந்த ஆப்ஷனை சொல்லியிருக்கேன். அது வந்து இங்க பாசிபிள் இல்லைன்னு சொன்னா இது டேக் ஆஃப் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். இந்த ஃப்ரண்ட் வியூ பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே, இது அதுக்காக தான் இதை நான் செஞ்சிருந்தது. இப்போ இதை அன்ஜாயின் பண்றதுக்கு வேண்டிய ஜாயின் போயிட்டு ஸ்விட்ச் ஆர்டர். அதுக்கு முதல் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னா இது இந்த கோலம் ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட் ஜாயின் இது இந்த கோலம் எல்லாமே ஜாயின் ஆக்கிடணும். அடுத்தது அது ஓகே, இந்த கோலத்தை ஜாயின் ஆக்குறேன். இதுவும் ஓகே, இந்த துணையை ஜாயின் ஆக்குறேன் ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து இதை இந்த கேட்டகரியில போகும். இதை நீங்க செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு மோடிஃபைல தான் இருக்குது. அதில் கட்டி ஜாயின் பண்ணுங்க. இதை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இது ஜாயின் ஓகே, அடுத்தது இது ஜாயின் ஓகே. அடுத்தது வந்து நீங்க என்ன செய்யணும், ஜாயின் பண்ணணும். டிக் எடுத்துட்டோம். ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னா இது அடுத்தது இது ஓகே, அடுத்தது இந்த ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து இது
unjoin, join பண்ணுவோம். first okay, இது okay. next வந்து join, okay, continue. இது என்ன மாதிரி செய்யறது விளங்கிருக்கும். ஓகே, நம்ம கண்டினியூவா இதை எல்லா வாலுக்கும் வந்து இது ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ஏன் இதை செய்யலைன்னு சொன்னீங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு டேக் ஆஃப் எடுக்கணும். உங்கள்கிட்ட கிளைண்ட் வெறும் ஆர்கிடெக்சரல் ட்ராயிங் மட்டும் கேட்டா இருந்தா, ஒரு டிசைனரா ஒரு டிராஃப்ட்மேன் ஆர்கிடெக்டா இருந்தா நீங்க வந்து சும்மாவே கிரி கொடுத்துடலாம். இது வந்து ஒரு உங்களுக்கு இன்ஜினியரிங், குவான்டிட்டி சேவியரிங், இதெல்லாம் அரௌண்ட் ஒரு கம்பெனிக்காக ஒர்க் பண்றீங்கன்னு சொன்னா இதெல்லாம் நீங்க பார்த்து செய்யணும். அதுக்காக தான் நான் இந்த கேட்டகரியில் இது பண்ணேன். நான் ஓகே, அப்ப எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி விடுவோம். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட்டுக்கு ஜாயின் போங்க. ஜாயின் ஜியோமெட்ரி இதெல்லாம் முடிஞ்சுது. ஓகே, இந்த தோணுக்குரிய ஜாயின். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் ஒவ்வொன்றுக்கும் செய்யணும் ஜாயின். இது ஓகே, அடுத்தது இந்த நெக்ஸ்ட் ஜாயின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே ஆகும் ஜாயின்ஸ் இந்த வரும். ஓகே, join. இப்ப வந்து நம்ம இங்க எதை பார்க்க போறோம்னா, ஒவ்வொன்றா வந்து எடிட் பண்ணி வருவோம். அதே மாதிரி ஜாயின் பண்ணுவோம். ஜாயின். இப்ப வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஒவ்வொன்றா, இது உதாரணத்துக்கு அவங்களுக்கு விளங்குன்றதுக்காண்டியா தனித்தனியா செஞ்சு பார்ப்போம். இங்க இருந்து இந்த சைட் ஃபுல்லாவே இது வரைக்கும் முதல்ல பினிஷ் பண்ணுவோம். இதை முதல்ல ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இங்க ஓகே, லென்த் ஓகே. இதுல வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து 151 ஸ்கொயர் ஃபீட். இது இங்க வந்து இங்க அதை நம்ம இது பண்ணின உடனேயே ஸ்வீட் ஜாயின்ஸ் ஆர்டர் கொடுத்த உடனே இதை குவான்டிட்டி குறையான்னு பார்ப்போம். இது வந்து 151 ஸ்கொயர் ஃபீட். இப்ப நம்ம ஜாயின் போயிட்டு இதுக்கு போயிட்டு வாழை கொடுத்துட்டு இது கொடுப்போம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வந்து ஓகே. அடுத்தது இதை பார்ப்போம். ஜாயின் ஸ்வீட் ஆர்டர் இது வேணும். இது ஏன் இங்க விசிபிள் இல்லைன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இது இன்னுமே அன்ஜாயின்ல இருக்குது. ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட் ஜாயிண்ட் ஜியோமெட்ரி. இப்ப பாருங்க, இப்ப வந்து ஜாயிண்ட் ஸ்விட்சோட இதுல இருந்து எனக்கு இது வாங்கணும். ஓகே, இப்ப இதுல குவான்டிட்டி செக் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஊர்ல 151 ஸ்கொயர் ஃபீட் இருந்தது, இப்ப 126 ஸ்கொயர் ஃபீட். இது ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம இதை பார்க்கணும். இது இந்த மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க கிரியேட் பண்ணும் போதே நான் அந்த 2 ஆப்ஷன்ல சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து தனிமையா வெறுமனே ஆர்கிடெக்சரல் டிராயிங் சப்மிட் பண்ணும்போது குவான்டிட்டி டேக் ஆஃப் எடுக்காட்டி நீங்க ஃபர்ஸ்ட் மெத்தட் படி கொடுக்கலாம். இது வந்து குவான்டிட்டி டேக் ஆஃப் எடுக்கிறதுக்கு வரும். இப்ப பார்ப்போம், இதுக்கு பார்ப்போம். ஜாயிண்ட் ஸ்வீட் ஜாயிண்ட் போடு. இதுவும் இது நம்மளுக்கு இப்படி இது விசிபிள் ஆகாது. என்ன பிரச்சனை சொன்னா இது ஜாயிண்ட்ல இல்லை. இப்ப நீங்க என்ன செய்யணும், ஜாயிண்ட் அன்ஜாயின் ஜாயிண்ட் ஆகணும். ஜாயிண்ட் ஆகணும்னு சொன்னா இதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இதுல குவான்டிட்டி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா
140 ஸ்கொயர் ஃபீட். இதை கட் பண்ண பிறகு குறையும் பாருங்க. ஜாயின் ஸ்ட்ரீட்ஸோட இதை வந்து கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே. இதை கிளிக் பண்ணிங்க சொன்னால் 132 ஸ்கொயர். இங்கே இதுவுமே வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க. அதை எப்படி செய்யணும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து பாருங்க, இது ஸ்ட்ரீட் ஜாயின்ல இருக்காண்டு கிளிக் பண்ணி பாருங்க. ஓகே. இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. அடுத்தது இந்த வால் பாருங்க, இந்த வால் இது நான் ஓகே. இதையும் பாருங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஓகே. அடுத்து இதை பாருங்க. ஓகே. இப்போ குவான்டிட்டி எல்லாம் குறைஞ்சி கொண்டே போகும். இதை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒவ்வொன்றா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது விசிபிள் இல்லைன்னு சொன்னால் இதை வந்து ஜாயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம செஞ்ச மிஸ்டேக்கில் அது 2 விதமாக நீங்கள் ஸ்டடி பண்ணணும். ஜாயின் பண்ணுறேன். ஓகே. இப்போ போயிட்டு ஸ்ட்ரீட் ஜாயின்டோட இதை கிளிக் பண்ணி கிளியராக விளங்கி இருக்கணும். இதை இந்த துணை பார்ப்போம். ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து எல்லாமே இதில் இருக்குது. அன்ஜாயின்ட் பாருங்க, விசிபிள் ஆகாது. இப்போ நம்ம அன்ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னேன், ஜாயின் பண்ணணும். ஓகே. இப்போ இந்த துண்டை வந்து இந்த குளத்தில் க்ராஸ் செக்ஷனுக்குள்ள வரவரை கட் பண்ணுவோம். இங்கே வந்து ஸ்ட்ரீட் ஜாயின்ட் ரோடு ஃபஸ்ட்டுக்கு இதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இது ஓகே. இங்கே பாருங்க, இது ஆட்டோமேட்டிக்காக ட்ரிம் ஆகும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஓகே. இது வந்து கனெக்ஷன் கனெக்டில் இருக்கு. இதை வந்து நீங்கள் இன்னும் கிளியராக பார்க்குறேன்னு சொன்னால் இது வந்து தின் லைனில் இருக்குது. தின் லைனை கட் பண்ணிக்கோங்கன்னா நான் ஓகே. அடுத்தது இதை வந்து கிளியர் பண்ணுவோம். ஒவ்வொன்றா உங்களுக்கு ஸ்டடி பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதுக்காகத்தான் ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வால்லாம் கிரியேட் பண்ணிட்டு தூண் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொன்னது இங்கே ஜாயின் போயிட்டு வந்து அன்ஜாயின் ஜியோமெட்ரி கொடுத்தீங்கன்னு சொன்னால் டெக்னிக்கல் ஸ்டாஃபுக்கு அந்த இடத்துல கொலதை ரீட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். டேக் ஆஃப் குவான்டிட்டி எடுக்கிறதுக்கு இப்படி தான் செய்யணும். அப்படி நீங்கள் டேக் ஆஃப் குவான்டிட்டி எடுக்கிறதா இருந்தால் சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த அன்ஜாயின் ஜியோமெட்ரி செய்ய தேவையில்லை. அடுத்தது நெக்ஸ்ட் ஓகே. நெக்ஸ்ட் ஓகேங்க. பாருங்க, இந்த ஜங்ஷனை ரிமூவ் பண்ணுவோம். சாரி, ரிமூவ் இந்த ரிமூவ் பண்ணுவோம். ஓகே. இந்த இடத்தை ரிமூவ் பண்ணுவோம். ஓகே. இந்த இடமெல்லாம் ஓகே. இதையும் கட் பண்ணிருக்கீங்க. இந்த இடம் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஜாயினில் இருக்குது, அன்ஜாயினில் இருக்குது. இது ஓகே. இந்த வேலை வந்து நம்ம இன்னொரு ட்ரை பண்ணிக்கிறோம்.
இது வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஜாயின் ஆப்ஷன் பண்ணணும். அன்ஜாயின் இருக்குது, இதையும் கிளிக் பண்ணணும். இப்போ வந்து ஸ்வீட் ஜாயிண்டோட இதையும் கிளிக் பண்ணி இந்த துண்டு இப்போ ஜாயிண்டில் இருக்குது. இதை பார்ப்போம். அதான் ஜாயின் பண்ணணும். ஜாயின் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னோம். இது வந்து ஈஸி. பெஸ்ட்டுக்கு நம்ம ஆர்கிடெக்சரல் டிராவிங் மாடிஃபை பண்ணுறதுக்கு வேண்டிய நான் ஜாயின் கொடுத்தது. இதை வந்து இப்போ செட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே. அடுத்தது இந்த இது இருக்குது. ஓகே, இது வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து ஸ்வீட் ஜாயிண்டோட ஓகே, இந்த துண்டு மட்டும் இருக்குது. இதை பார்ப்போம். ஓகே, ஓகே, இந்த துண்டு மட்டும் இருக்குது. ஓகே, இப்போ ஓகே, நம்ம எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. இங்கே வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னாலே விளங்கும் போர்டில் இந்த ஜங்ஷனில் வச்சு பார்த்தா இது வந்து இதுக்குள்ள க்ளோஸ் பண்ணாது, ஒன்றுமே க்ளோஸ் பண்ணல. இப்போ வந்து ஓகே. ஏன் இது செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி டேக் ஆஃப் எடுக்கிறதுக்கு ஈஸி. இந்த துண்டு ஒன்று இருக்குது. இதை பாருங்க, இது வந்து ஜாயின் ஆகணும். ஜாயின் ஆகிறேன்னு சொன்னால் ஜாயின், இது வந்து ஜாயின் ஆகணும். ஓகே, இப்போ வந்து ஸ்விட்சோட இப்போ ஓகே, இது ஓலம் செஞ்சது வந்து உங்களுக்கு விளங்கிருக்கும். இன்னொரு ஈஸியான மெத்தட்ல எப்படி செய்யலாம்னு சொன்னால், இது செலக்ட் ஆல் கொடுங்க. ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கு. இங்கே ரெண்டு இடத்துலையும் இருக்கு. ஃபில்டர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு செக்மெண்ட் கொடுத்துட்டு ஏதாவது தேவை காலம் அண்ட் வால். இப்போ அப்ளை பண்ணீங்கன்னா இது ரெண்டுமே இங்கே விசிபிள் ஆகும். இந்த விசிபிள் ஆகுறத நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் நீங்க இங்க வைத்து உங்களுக்கு தேவையானதை கொடுத்து கொள்ளலாம். ஓகே, இவ்வளவுதான் இது. இப்போ ஓகே, நம்ம இப்ப அடுத்து பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டு பக்கமும் வந்து ஸ்டேகே செட் பண்ணியாச்சு. அதே மாதிரி அந்த டேக் ஆஃப் குவான்டிட்டி எடுக்கிறதுக்காக வேண்டிய அந்த கொலம் வால் ஜங்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்றது அப்படின்னு பார்த்திருக்கோம். அடுத்தது நம்ம என்ன செய்யணும், லெவல் 1 போகிறோம். ஓகே, எல்லாமே ஓகேன்னு பார்ப்போம். ஓகே, ஓகே, ஈஸியாக விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கிரவுண்ட் ஃப்ளோரை வச்சு ஃபுல்லாக வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ஜி முடிஞ்சுது. அடுத்த அப்பார்ட்மெண்ட்டை எப்படி ஈஸியாக கிரியேட் பண்ணுறது, அது வந்து 9 ஸ்டோரி வித் டெரஸ் ஏரியா. டெரஸ் ஏரியா எட் பண்ணும்போது லிஃப்ட் வந்து அந்த ஏரியாவில் இருந்து இன்னொரு 10 feet எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு கிளியர் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குவான்டிட்டி டேக் ஆஃப் எடுக்கிறத ஏன் நான் சொல்லியிருக்கேன்னு சொன்னால், ஒரு ஆர்கிடெக்டோ அல்லது நீங்கள் ஒரு கம்பெனிக்கு வெப்சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் ஆர்கிடெக்ட் தெரியுன்னு சொன்னால் உங்கள்கிட்ட வந்து குவான்டிட்டியை செக் பண்ணி கேட்பாங்க. அதுக்காக தான் தொடர்ந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது என்ன சொல்ல ஞாபகப்படுத்துகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டேகே செட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஆஃப்செட் சம்பந்தமாக பார்த்துருக்கோம். அதே மாதிரி கொலம் ஓலை வந்து குவான்டிட்டி டேக் ஆஃப் எடுக்கிறதுக்கு வேண்டிய அந்த ஜாயிண்டை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூவாக பார்ட் 7 சந்திப்போம்.